ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ்ஜில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ரெசிபியில் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். அது எது வச்சுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ தான் செய்ய போகிறோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு 2 பேக்கெட் முருங்கைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. அது வந்து குச்சி மாதிரி இருக்குங்க. அந்த குச்சி மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அந்த பூவை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது செய்யறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுனா முருங்கைப்பூ தான், அதுக்கு இவ்வளோ வந்து பில்டப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சி பார்த்துட்டு வாங்காமல் வந்துடுவேன். போய் பார்ப்பேன், வாங்காமல் வந்துடுவேன். இதில் போய் செஞ்சு நல்லா இருக்குமா முருங்கைப்பூவில்? ஏன்னா முருங்கைக்கீரை நிறையா டைம் செஞ்சுருக்கிறேங்க, இதை செஞ்சது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு செய்கிறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ரெசிபி தான் எங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ குச்சி நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி அந்த குச்சி மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. செய்யறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துருவலுங்க. நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனா கொஞ்சம் தண்ணி விடுங்க, லைட்டாக தண்ணி விடும். அதை வந்து நம்மளுக்கு வந்து கீரை பூ வதங்கிறதுக்கு வந்து பத்தாது. அதனால ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னா அது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பச்சைப்பயிறு கடையலோ இல்லை கொள்ளுப்பருப்பு கடையலோ கீரை கடையலோ இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நிஜமாலுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துங்காட்டதை ரெசிபியை எங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து நான்வெஜ் செய்ய முடியாதப்போ இந்த மாதிரி செஞ்சு நான் ஒரு முட்டை பொரியல் அப்படின்னு நினச்சி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் முட்டை பொரியல் மாதிரி இருக்குமாங்கிறது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். முட்டை பொரியலாக முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாங்குறப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, கடைசியில் வந்து இறக்கி வைக்கிறப்ப முட்டை உடச்சி ஊற்றி வறுத்து பாரு, சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் வந்து சும்மா வெறுமனவே இப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கனாலுமே சூப்பராக தான் இருந்ததுங்க. சப்போஸ் இது கூட நீங்கள் வந்து முட்டை கூட 2 ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குது மறக்காமல் எங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.